இதே போல் ராமநாதபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் பூபேஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் பூபேஸ். அங்கே ராமநாதபுரத்தில் வாக்குப்பதிவுக்கு எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யாரெல்லாம் வந்து அந்த தொகுதியில் வாக்களிக்க இருக்கிறாங்க? அது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், அதே போல திருவாடனை, அறந்தாங்கி, திருச்சுழி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர்கள் இன்றைய தினம் வாக்களிக்க உள்ளனர். காலை 7 மணி அளவில் துவங்கி மாலை 6 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் ஆண்களை பொறுத்தமட்டும் 16,17,688 வாக்காளர்கள், அதே போல பெண் வாக்காளர்களை பொறுத்தமட்டும் 16,17,688 வாக்காளர்கள் என மொத்த வாக்காளர்களாக வாக்களிக்க உள்ளனர். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல திமுக சார்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நவாஸ் கனி, சந்திரபிரபா ஜெயபால் நாம் தமிழர் கட்சி என மொத்தமாக 25 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 6 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவில் மொத்தமாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் 2,900 போலீசார் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல இந்த வாக்காளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தேர்தல் விதிமுறையானது அமலில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்து தங்கியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்திற்கு உட்பட்ட அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நபர்கள் மட்டுமே இந்த பகுதியில் இருக்க வேண்டுமென ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை ஒட்டி ஏற்கனவே தபால் வாக்குகள் முன்னதாகவே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது இன்று காலை 7 மணி துவங்கி அந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட உள்ள நிலையில் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அது தொடர்ந்த பணிகளில் தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பூபேஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.